ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம மார்கழி தோறும் திருப்பாவை பாடல் படிச்சுட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு 11வது நாள். 11வது பாடல் என்னன்னு பார்க்கலாம். கற்று கரவை கனங்கள் பல கரந்து செற்றார் திரளிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றும் இல்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புறமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இதுல என்ன சொல்றான்னா, ஆண்டாள் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனுமாகியவனும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் ஆற்றலை கொண்டவனும் மாசு கள்ளம் கபடம் இன்றி எந்தவித தீமையான குணமின்றி மாசற்று குற்றமே செய்யாத ஒரு நல்ல உள்ளம், குற்றமே செய்யாத ஒரு கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே, உன்ன நீ எப்படிப்பட்டவள்னா புற்றில் இருக்கும் பாம்பின் படைத்தை போல அல்குலை கொண்டவளே, மயில் போன்றவளே அப்படின்னு தன் தோழியை வர்ணிக்கிறாங்க. நம்மளுடைய தோழிகள் எல்லோரும், சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. அப்படின்னா என்ன? எல்லா தோழிகளும் உன்னுடைய வாசல்ல வந்து வெயிட் பண்றாங்க. எல்லாரும் கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் போற்றி காக்கும் பெண்ணே, இதையெல்லாம் கேட்டு கூட நீ அசையாமலும் கேட்காமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கியே, இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன லாபம் வரப்போகுது அப்படின்னு கேட்குறா. இப்ப நாம என்ன பண்ணுவோம்? அடிச்சு பிடிச்சு கோயிலுக்கு போவோம் இல்லையா? ஆனா ஆண்டாள் என்ன பண்றாங்க? எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் அந்த பரந்தாமனை வேண்டணும், நீராடணும், நீராடி அந்த பரந்தாமனை போய் தொழணும்னு சொல்லிட்டு தன் தோழிகளை எழுப்புறாங்க. இப்போ கூட்டு பிரார்த்தனை இல்லையா? நம்ம எப்பவுமே ஆன்மீகத்துல போகும்போது தனிமையா இருக்கிறத விட நம்ம என்ன பண்றோம்? தனிமையா ஒருத்தருக்கு பூஜை பண்றதை விட கூட்டு பிரார்த்தனைக்கு பவர் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த ஆன்மீக பாதையில் கொண்டு சென்று அந்த பெருமாளின் புகழ் பாடி, அந்த பெருமாளின் மிராக்குலஸ் லைஃப், அவங்க பண்ண அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் சொல்லி அந்த பெருமாளின் புகழ் பாடி எல்லாரும் அந்த பெருமாளை தொழுங்க. தொழும்போது என்ன ஆகுது? முன்னாடி ஸ்டான்ஸால பகுதியில் என்ன படிச்சோம்? போன ஜென்மத்துல நீ பெருமாளை நோன்பு நோக்கி நோன்பு இருந்த, அதனால இந்த ஜென்மம்ல வந்து சொர்க்கமே உனக்கு இந்த பூமியில இருக்கிற மாதிரி நிம்மதியா தூங்குற அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பெருமாளை தொழுதால் என்ன ஆகும்? நம்மளுக்கு பூமியிலேயே சொர்க்கம் கிடைக்கும் அளவுக்கு அவர் நம்மளுக்கு அருள் புரிவார். நீயும் சேர்ந்து வா, உனக்கும் அவன் அருள் கிடைக்கட்டும்னு தோழியை கூப்பிடுறாங்க.